லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 20 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. எல்லாமே நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுகள், அதிகப்படியான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள். மாட்டோட மடி வளம், காம்பு வளம், உடல் வளம்னு சொல்லி எதுலையுமே குறை சொல்ல முடியாது. ஒரு பண்ணைக்கே மாடு வேணும், ஜெர்சி மாடு வேணும், ஹெச்எஃப் மாடு வேணும், எனக்கு 10 மாடு வேணுங்க அப்படின்னாலும் நேரில் பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம். இல்லை ஆன்லைன்லேயே பேசி 5000 10,000 அட்வான்ஸ் போட்டா மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. வீட்டுக்கே டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்றாங்க. இந்த மாடுகள் எல்லாம் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இன்னைக்கு இந்த மாடுகள் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு பார்த்தோம்னா ஒரு நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு, செகண்ட் லாக்டேஷன், அதாவது இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். நல்ல ஓவர் சைஸ் ஹெச்எஃப். நான் ஒரு பெரிய சைஸ்ல ஹெச்எஃப் மாட்டில் ஈத்து மாட்டில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 30 லிட்டருக்கு மேல கறவை திறன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. சுழித்தவர் இல்லாத மாடு, ஒரு பெரிய சைஸ்ல மாடு வேணும், அதிக கறவை திறன்ல மாடு வேணும் அப்படின்றவங்க நேரில் போய் பார்த்தோ இல்லை ஆன்லைன்லயோ அட்வான்ஸ் டெலிவரி போட்டோ வாங்கிக்கலாம். மாட்டோட மடிவளம் பாருங்க எப்படி இருக்குன்னு, மடி சுருக்கம்லாம் பாருங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு 30 லிட்டர் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மாட்டுக்கு இருக்கு. அதிக கறவை திறன்ல டாப் குவாலிட்டியில நல்ல பிரீடு குவாலிட்டியான மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை வாங்கிக்கலாம். 30 லிட்டர் தாராளமா கறந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வேணும்னா வாங்கிக்கங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 4 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஹெச்எஃப் மாடு. ஹெச்எஃப்ல கொஞ்சம் கிராஸ் பிரீடு அப்படின்னு சொல்லலாம். சுழித்தவர் இல்லாத மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல சைஸ்ல இருக்குங்க. நல்ல நெஞ்சு கணத்துல பின் கணத்துலையும் இருக்கு. நல்ல கொம்பு குறியான மாடு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஹெச்எஃப் மாடு எடுக்கும்போது நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட், என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம ஒரு நாட்டு கிராஸ் மாடு, ஒரு சிந்தி கிராஸ் மாடு அப்படி எடுக்கிறீங்கன்னா ஆரம்பத்தில் பால் அதிகமாக வர மாதிரி இருக்கும். பால் பார்த்தோம்னா சட்டுன்னு ஒரு 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயே பால் குறைஞ்சிரும். ஆனா இது மாதிரியான ஹெச்எஃப் மாடுகள் நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுகளை எடுக்கும் போது அந்த மாடு கிட்டத்தட்ட நமக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் வரைக்குமே அந்த பால் அளவு குறையாம வந்துகிட்டே இருக்கும். நல்ல தீனி கொடுத்து பராமரிக்கக்கூடிய பட்சத்துல இதுதாங்க நம்ம சிந்தி மாடுகளுக்கும் இந்த நாட்டு மாடுகளுக்கும் இந்த ஹெச்எஃப் மாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஹெச்எஃப் மாடுகள் எப்பயுமே அதிக லாபகரமான மாடுகளாக மட்டும்தான் இருக்கும். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஹெச்எஃப் மாடு. ஹெச்எஃப்ல கொஞ்சம் கிராஸ் பிரீடு மாடு அப்படின்னு சொல்லலாம். 6 பல் போட்டிருக்கக்கூடிய நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுங்க. மாட்டோட மடிவளம் காம்பு வளம்லாம் பாருங்க. கை கறவைக்கு மிஷின் கறவைக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கன்று இன்னும் 1-2 நாள்ல கன்று போட்டுடும். மாடு பார்த்தோம்னா அதிகப்படியான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு 23 லிட்டர் கறவை கறந்துச்சு. இந்த இரண்டாம் ஈத்துக்கு 23 லிட்டர்ல இருந்து 25 லிட்டர் வரைக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து கறவை திறன் தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய சைஸ்ல ஹெச்எஃப் மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு அதிக கறவை திறன்ல மாடு வேணும் அப்படின்றவங்க, ஒரு இளம் மாடாவும் வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, இரண்டாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கு 23 லிட்டர் கறவை கொடுத்த மாடு இந்த இரண்டாம் ஈத்துக்கு 25 லிட்டர் வரைக்கும் தாராளமா கறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. துரை என்பவர் பார்த்தோம்னா மாடு தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு வேணும்னா உடனே கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு இரண்டாம் ஈத்து ஒரு ஜெர்சி மாடுங்க. ஒரு ஜெர்சி கிராஸ் பிரீடு அப்படின்னு சொல்லலாம். நல்ல சைஸ் மாடு என்ன அகலத்தில் இருக்கு சொல்லி பாருங்க. இப்போதான் கடைப்பல் முளைக்குது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல மடிவளங்க, நல்ல பின்கணமான மாடு. நம்ம எப்பயுமே நம்ம சேனல் நண்பர்களுக்கு சொல்றது என்னன்னா, பின்கணத்தில் இருக்கக்கூடிய மாட்டை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாடு இந்த பேக் வெயிட்ல இருக்கக்கூடிய மாடுகள் நல்லா மடி எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம்னா கறவை திறனும் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த
மாடெல்லாம் நல்ல எலும்பு கணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்ல நெஞ்சு கணத்துலையும் பின் கணத்துலையும் அவ்வளோ பெரிய சைஸில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தலை ஈத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த ஈத்துக்கு 20 லிட்டர் கறவை திறன் நான் கேரண்டி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, இன்னொரு 5-6 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சிக்க முடியும். ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு, அதிக கறவை திறனில் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து எடுத்துகிட்டு போகலாங்க. நான் ஒரு ஹெச்எஃப் மாடு வச்சு பண்ண வச்சிருக்கேன், பால் ரேட்டு வந்து குறைஞ்சி விழுது, அந்த மாட்டோட இந்த பாலையும் வந்து ஊற்றி ரேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாட்டை வந்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து ஹெச்எஃப் மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் இந்த 2ஆம் ஈத்துக்கு 30 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா வீட்டில் 2 மாடு 3 மாடு வச்சு கூட ஒரு நாளைக்கு 30 லிட்டர் 25 லிட்டர்லாம் வந்து ஊற்ற முடியாதுங்க. அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணலான்னா மாட்டெல்லாம் கொடுத்துட்டு ஒரு நல்ல மாட்டை, இது மாதிரி மாடு வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு 1-2 மாடு வந்து இருந்தால் கூட போதும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான கறவை திறனை கொடுத்து அதிகமான லாபமும் வந்து எடுத்து கொடுக்கும். நம்ம வந்து 4-5 மாடு வச்சு ஊற்றும் போது தீனி செலவு வந்து அதிகமாகும், தீனி செலவும் வந்து உங்களுக்கு குறையும், லாபம் வந்து அதிகமாகுங்க. நல்ல பெரிய சைஸ் மாடு வந்து எடுக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய கன்றுகளை வளர்த்தோம்னா அதுவும் நமக்கு வந்து லாபகரமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு டாப் குவாலிட்டியில் ஒரு பெரிய சைஸில் ஹெச்எஃப் கிராஸ் மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 2ஆம் ஈத்தில் 6 பல்ல மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம விற்பனையாளர் 30 லிட்டர் கறவை கறக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து விற்பனையாளர் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தாங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்து ஃபுல் டீட்டெயில்ஸையும் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து ஹெச்எஃப் மாடு, நல்ல ஓவர் சைஸ் ஹெச்எஃப் மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் இப்போ தான் வந்து முளைக்குது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த மாடுமே சுழித்தவரெலாம் வந்து கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே மாடு வந்து சுழித்தவர் இல்லாத மாடு தான். சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறனும் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஓவர் சைஸ் ஹெச்எஃப் மாடு, இதுவும் வந்து 30 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு மாடு இருக்க இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு தாங்க பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 மாடுகள் விற்பனைக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. 20 மாடுகளில் நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாடுகள் பிடிச்சிருக்கோ அந்த மாடுகளை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து பயன்படுத்திக்க முடியும். கண்டிப்பாக அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாக தான் விற்பனையாளர் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடுகள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். இந்த மாடு போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடு, நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுவும் நல்ல ஓவர் சைஸில் இருக்கக்கூடிய மாடு தான். 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டோட கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 30 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. 30 லிட்டர் அப்படிங்கும் போது மாடு வந்து எந்த அளவுக்கு சைஸில் இருக்குது, என்ன ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட குவாலிட்டி வந்து தெரிய வரும். மாடு இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான மாடுங்க. மாட்டோட பால் நரம்பு தாரெல்லாம் வந்து எப்படி ஓடுது பாருங்க. மாடு அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ்ல வந்து இருக்கு. நல்ல அகலமான மாடு. இதெல்லாம் வந்து தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சுழித்தவர் எதுவுமே வந்து மாட்டுக்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. நல்ல பெரிய சைஸ்ல நல்ல பிரீடு குவாலிட்டியில ஹெச்எஃப் மாடுகளை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை வந்து வாங்கிக்கலாம். 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 30 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க ஜெர்சி மாடுகளோட விற்பனை பதிவு வந்து பார்த்துடலாம். ஒரு 5-6 ஹெச்எஃப் மாடுகள் வச்சிருக்கவங்க தாராளமா இந்த ஜெர்சி மாடுகள்லாம் வாங்கி பாலோட கலந்து ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரேட் வந்து அதிகமா எடுத்து கொடுக்கும். வாங்க இந்த ஜெர்சி மாடுகளோட விற்பனை பதிவை பத்தி ஃபுல்லா பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு 2ஆம் ஈத்து செவலச்சட்ட ஜெர்சி மாடுங்க. மாடு வந்து 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாளில் இருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. நல்ல கொம்பு குறியில் முக லட்சணத்தில் நல்ல கலர் பேட்சில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து ஜெர்சி மாடுங்க. மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தலை ஈத்துக்கு 17-18 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும் இந்த 2ஆம் ஈத்துக்கும் அதே 17-18 லிட்டர் கறவை திறன் இந்த ஜெர்சி மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மடி
எடுத்துக்கிட்டே இருக்கு மாடு, நல்ல காம்பு வளமும் இருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு செவலச்சட்டையில் ஒரு ஜெர்சி மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இன்னொரு 5-6 கண்ணுக்கு மாட்டையும் வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். ஹெச்எஃப் மாடு வச்சிருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டோட பாலெல்லாம் வந்து கலந்து ஊத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக்கி கொடுக்கும். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சிலேயே ஒரு கிராஸ் மாடு. ஜெர்சி மாட்டோட பால் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டோட ஜெர்சி கிராஸில் வரதுல பால் ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும். இது வந்து 3ஆம் ஈத்து மாடு, பல் சேர்ந்த மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டர் கறவைத்திறன் எடுத்து கொடுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மாட்டுக்கிட்ட வந்து மடிவளம், உடல் பலம், காம்பு வளம் வந்து இருக்குது. நல்ல நீட்டு போக்கான மாடு, ஒரு பெரிய சைஸில் ஒரு கிராஸ் மாடுங்க. ஒரு ஜெர்சி கிராஸ் மாடாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே ஹெச்எஃப் மாடுகளாக இருந்தாலும் ஜெர்சி மாடுகளாக இருந்தாலும் கிளைமேட் அடாப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா மாடுமே நம்ம லோக்கல் கிளைமேட்டில் வாழ்ந்து வந்த மாடுகள் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகளில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜெர்சி கிராஸ் மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு, பல் சேர்ந்த மாடு, 20 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாடு பிடிச்சிருக்கவங்க உடனே கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இன்னொரு 5 நாட்கள் மட்டும்தான் கன்று போடுறதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்தரலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 9 மாத சினியாக இருக்குங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் 25 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாடா, ஒரு ஜெர்சி கிராஸ் மாடா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு வந்து நல்ல மடிவளம், காம்பு வளம் கொண்ட மாடு. 20 லிட்டர் கறவைத்திறன் கெப்பாசிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. 20 லிட்டரும் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய எல்லா மாடுகளுமே வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது மாடுகள் நல்லா தெளிவாகவும் நல்ல பெரிய சைஸ் மாடுகளாகவும் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மாடுகள் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட வந்து பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாட்டை வந்து எடுத்துகிட்டு போங்க. மற்ற இடத்துல கொடுக்கறதோட உங்களுக்கு ஒரு 4000-2000 குறைச்சே தரேன், விலையை பற்றி பிரச்சனை இல்லை, நல்ல மாடாக வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தால் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய ஜெர்சி மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஹெச்எஃப் மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எல்லா ஏரியாவுக்கும் மாட்டை வந்து ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய துரை என்பவர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. மாடு உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணி பேசி விலையை கேட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம்.